ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கார் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. இந்தியாவில் நிறைய பேர் கார் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேகத்திலே நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு கார் வாங்குறதுக்கு குறைஞ்சது 8 lakhsலேருந்து 10 lakhs வரை தேவைப்படும். இது போக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு தனியாக இருக்கும். இது பிராண்டுக்கு பிராண்டு மாறும். இதனாலேயே இந்தியாவில் நிறைய பேர் கார் வாங்குறத தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கம்மியான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 கார்ஸ் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட அமேஸ். இது வந்து செடான் டைப் காரு. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,92,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டி 2 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின காரு. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 18.60 கிலோமீட்டர் தருது. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5,600 வருது. இது வந்து ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கோ உள்ள ஒரு ஜென்ரல் சர்வீஸ் உண்டான காஸ்ட் மட்டும்தான். அதுபோக எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா, இப்போ கிளச் பிளேட் மாற்றுறது அது மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா அது வந்து நீங்கள் தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ் உண்டான காஸ்ட் மட்டும் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட வென்யூ. இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டைப் காரு. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,94,000 ஸ்டார்ட் ஆகுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு அரௌண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் வரை தருது. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3,500 வரை வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிசானோட மேக்னைட்டு. இதுவும் எஸ்யூவி டைப் கார் தான். ஆனால் இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபாயிலிருந்தே இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 18.75 கிலோமீட்டர் தருது. ஆனால் இதில் வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3,500 வரை வரும்னு இதுலையும் சொல்லியிருக்காங்க. இந்த மேக்னைட்டும் வெனியும் ஒரே செக்மெண்ட்டில் உள்ள காராக இருந்தாலும் ஒரே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருந்தாலும் வெனியை விட இது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டோட குவிட்டு. இது ஹேட்ச்பேக் டைப் காரு. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,69,000 ஸ்டார்ட் ஆகுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 22 கிலோமீட்டர்ஸ் தருது. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 2,500 தான். ஆனால் இதோட அக்சரிஸ் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலுமே இதில் வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஆல்டோ K10 தான். இதுவுமே ஹேட்ச்பேக் டைப் கார் தான். இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 4 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 24 கிலோமீட்டர் வரைக்கும் தருது. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3,000 வருது. குவிட்டை விட ஒரு 500 கூட இருந்தாலும் இது ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவிட்டை விட இந்த வண்டி ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே கம்மி. ஒரு 70,000 வரைக்கும் இந்த வண்டி ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுபோக மாருதியோட சர்வீஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சர்வீஸ் வைஸ் மாருதியில் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் மாருதி வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும். அதனாலேயே இந்த வண்டி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட லிஸ்ட்டு தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்ட நான் ரெடி பண்ண லிஸ்ட்டு தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை விட கம்மியான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் இருக்கிற கார் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.